எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்து எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்து அழியும் உன் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையைச் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணிய வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராசலமா. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை நாயகனே, பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை போற்றி துதிப்போமா? என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையைச் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணிய வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்போமா? அவரையே யோசித்து நேசித்து ஆராதிப்போமா? ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். சங்கீதம் 115 இப்படியாய் சொல்கிறது, மரித்தோரும் மௌனமாயிருப்போரும் கர்த்தரை துதிப்பதில்லை என்று. You know what it means? Those who are dead cannot praise him. Those who have gone down into the land of silence, they do not praise him. It's not just that they do not praise him, they cannot praise him. இந்த அழிந்து போற சரீரத்துல ஜீவன் இருக்கும்போது ஜீவனை தந்தவரை போற்றி துதிப்போமா? நம் சொல்லுவோமா, ஜீவன் இருக்கும்போதே ஜீவன் உள்ளவரே நாங்கள் உம்மை துதிப்போம் என்று சொல்லி அவரை நேசித்தவர்கள் எல்லாம் யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, we will continue to love you என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து இந்த சரணத்தை பாடுவோமா?